என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்துகிறார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்த பின்னர் மாலையே சென்னை திரும்புகிறார். டெல்லியில் இன்று பிற்பகல் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்துவிட தமிழக அதிகாரிகள் வலியுறுத்த திட்டம். சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று கையெழுத்திடுகிறார் செந்தில் பாலாஜி. புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைப்படி கையெழுத்திடுகிறார். அமைச்சர்கள் உதயநிதி, துரைமுருகன் ஆகியோரை செந்தில் பாலாஜி இன்று சந்திக்க திட்டம். ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாக தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டியதே திமுக தான். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சனம். செந்தில் பாலாஜி ஒன்றும் தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு செல்லவில்லை. அமைச்சர் பதவியை மீண்டும் அவரிடம் கொடுத்தால் கொள்ளையரிடம் சாவி கொடுப்பதற்கு சமம் என விஜயபிரபாகரன் காட்டம். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ மூலம் முறையாக வழக்கு நடத்தாமல் பல மாதங்கள் சிறையில் அடைப்பது எந்த வகையில் நியாயம்? தங்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்படுவதாக சிபிஎம் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கண்டனம். குஜராத்தில் தமிழக பக்தர்கள் சென்ற சொகுசு பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது. 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பேருந்தில் இருந்து 55 பேரும் மீட்கப்பட்டதாக தகவல். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டம். மகாவிஷ்ணு சர்ச்சையை தொடர்ந்து அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை செயலாளர் பல்வேறு அறிவுரைகளை வழங்க உள்ளதாக தகவல். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி ஏமாற்றிய போலி நிறுவனங்களின் முகவர்கள் 5 பேர் கைது. சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கால் சென்டர்களில் நடந்த சோதனையை அடுத்து நடவடிக்கை. சென்னை துறைமுகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு கடத்தவிருந்த 112 கிலோ சூடோ எபிட்ரின் போதைப் பொருள் பறிமுதல். 2 பேரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. திண்டுக்கல் வேடசந்தூரில் திமுக ஒன்றிய பொருளாளர் மாசி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை எடுக்கக்கூடாது என உறவினர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து கிண்டி ரேஸ் கிளப் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கு.
அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல். தென்காசி அருகே சாதிய கொலை வழக்கில் கைதான 4 பேருக்கு மரண தண்டனை. 11 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்ட வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. வீட்டில் இருந்த 70,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்து சென்ற கொள்ளை கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கடலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 9 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள 64 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க யுனெஸ்கோ அமைப்பினர் இன்று நேரில் ஆய்வு. சுற்றுலா பயணிகள் கோட்டையை பார்வையிட ஒரு நாள் மட்டும் அனுமதி மறுப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு முடிவுகள் வரும் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும். முதன்மை தேர்வு பிப்ரவரி மாதம் வெளியாகும் எனவும் தகவல். சென்னை நுங்கப்பாக்கம் காம்தா நகரின் பிரதான சாலைக்கு SPB பெயர் சூட்டி உத்தரவு. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இசைஞானி இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர். 2 பேரையும் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானைகள் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சோகம். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட விஜய் என்ற கும்கி யானை வரவழைப்பு. வார விடுமுறை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 2694 கன அடியாக குறைந்தது. நீர்மட்டம் 98 அடியாக உள்ள நிலையில் 15,700 கன அடி நீர் வெளியேற்றம். தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்யும். அக்டோபர் 3ஆம் தேதி வரை மிதமான மழை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லி சட்டப்பேரவையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. பெரும்பான்மை இருப்பதால் வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி எளிதில் வெற்றி பெறும் என தகவல். சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீஷானந்தாவை இடமாற்றம் செய்ய முடிவு. உச்சநீதிமன்ற கொலிஜியம் குழு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். கடவுளுடன் நேரடி தொடர்பு இருப்பதாக கூறிய பிரதமர் மோடிக்கு அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்து அந்த கடவுளே பாடம் புகட்டிவிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் டெல்லி மாநகராட்சியில் பாஜக ஜனநாயகத்தை கொன்று வருகிறது. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா குற்றச்சாட்டு.
பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியது மத்திய அரசு. திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத் அரசுக்கு எதிரான கருத்துக்களை நீக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். வழக்கை சீராய்வு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி நீதிபதிகள் உத்தரவு. பீகாரில் புனித நீராடும் பண்டிகையில் நீரில் மூழ்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. இலங்கையில் இன்று முதல் பழைய விசா நடைமுறை அமல். அதிபர் அனுரகுமார திசநாயக்க அறிவிப்பு. PS வினோத் ராஜ் இயக்கத்தில் சூரி அண்ணாபென் நடித்த கொட்டுக்காளி திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இன்று OTT தளத்தில் வெளியாவதாக அறிவிப்பு. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.